ஆட்டத்தை தொடங்கிய அண்ணாமலை. கட்சி பெயர் கொடி ரெடி. செப்டம்பரில் முதல் கட்சி மாநாடு. அண்ணாமலை மாஸ் பிளான். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் களம் அடியோடு மாறியுள்ளது. திமுக அதிமுகவை தோற்கடித்து தாவேக ஆட்சி அமைத்துள்ளது. தாவேக வருகையிலும் தமிழக அரசியலை புதிய பாதையில் பயணிக்க வைத்துள்ளது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி தனி இயக்கத்தை தொடங்கியுள்ளார். விரைவில் அவர் இயக்கத்தை கட்சியாக மாற்ற முடிவு செய்துள்ளார். கட்சி பெயர் கொடியை தயார் செய்துள்ள நிலையில் செப்டம்பரில் முதல் மாநாட்டை நடத்த உள்ளாராம். தனது கொங்கு சென்டிமெண்ட்டை விட்டு வேறு பகுதியில் மாநாடு நடத்த அண்ணாமலை முடிவு செய்துள்ளாராம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலை புரட்டி போட்டுள்ளது. தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடுவோம் என எதிர்பார்த்த பாஜக ஒரே ஒரு தொகுதியில்தான் வெற்றி பெற்றது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை தமிழக பாஜகவின் முகமாக அண்ணாமலை இருந்தார். அவரது வருகை பரபரப்பானாலும் தேர்தல் அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. இதனால் அண்ணாமலையை ஓரம் கட்டிவிட்டு நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமித்தனர். தேர்தல் பொறுப்பு, கட்சி பொறுப்பு எதிலும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தரவில்லை. இதனால் அண்ணாமலை கடும் அதிருப்தியில் இருந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதை கூட அண்ணாமலை புறக்கணித்தார். தேர்தல் பிரச்சாரத்திலும் அவர் பட்டும் படாமல் இருந்து வந்தார். கட்சி சார்ந்து எந்த நிகழ்ச்சிகளிலும் அண்ணாமலை தலை காட்டவில்லை. அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என தகவல் வெளியானது. இதையடுத்து கடந்த மாதம் அவர் பாஜகவில் இருந்து விலகினார். தொடர்ந்து வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை உருவாக்கினார். ஆன்லைன் மற்றும் அந்தந்த பகுதிகள் வாரியாக உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது. வி த லீடர்ஸ் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளது. அந்த இயக்கம் ஆரம்பித்த முதல் நாளிலேயே 10 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்தனர். கடந்த 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் அண்ணாமலை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது. இது பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பாஜகவில் இருந்தவரை அண்ணாமலை அடிக்கடி பிரஸ் மீட் கொடுத்து பரபரப்பான கருத்துக்களை சொல்லுவார். தாவேக ஆட்சியை ஒரு வருடத்திற்கு விமர்சிக்க மாட்டேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். பிரஸ் மீட் கொடுக்காமல் சமூக வலைதளங்களில் அறிக்கை மட்டும் வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் 2வது மாநாட்டை தூத்துக்குடியில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். தென்மண்டலத்தின் வாக்கு வங்கியை குறிவைத்து அண்ணாமலை இந்த நகர்வை எடுத்துள்ளார். அடுத்தடுத்து மண்டல வாரியாக மாநாடு நடத்த உள்ளார். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு அண்ணாமலை பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். அந்த வகையில் அவரின் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற உள்ளார். இதற்காக புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியை விரைவில் அவர் அறிவிக்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. வருகிற ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்தில் புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அண்ணாமலை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர். செப்டம்பர் 2வது வாரத்தில் மதுரை அல்லது திருச்சி அண்ணாமலை கட்சியின் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற திட்டமிட்டு வருகிறார்கள். இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள வி த லீடர்ஸ் நிர்வாகிகள், தொண்டர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. உள்ளாட்சி தேர்தலை டார்கெட்டாக வைத்து இயங்க உள்ளார்கள்.